என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா வந்துட்டியா? வா. என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா பண்ற? நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சேன். ஆனா 2025ல இருந்து புது டிஷ்ஷஸோட நான் மீட் பண்றேன். டியடா ஒரு பீலா. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அடிக்கடா. என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? பூண்டு முட்டை வறுவல் செய்யலாம்னு இருக்கேன்ப்பா. ஓ, பேரே டிஃபரெண்டா இருக்குமா? ஈஸியா இந்த ரெசிபி? ஈஸியானதுப்பா. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாம்பாருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். பூண்டு முட்டை வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? மிளகு 1/2 ஸ்பூன்பா, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு புளி, பூண்டு 4, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்? மிக்ஸில போட்டு அரைக்க வேண்டியதுதான். என்னம்மா மசாலா அரைச்சிட்டியா? முட்டை வறுவல் செய்யறதுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஓகே, எத்தனை முட்டைமா போட போறது? 6 முட்டை போட்டு செய்ய போறேன்ப்பா. அதுக்கு வந்து இந்த குவாண்டிட்டி தேவை. ஆமா. ஓகேமா, எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? ஓகேப்பா. ஆந்திரா ஸ்டைல் பூண்டு முட்டை வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. ஓகே டியர் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த மசாலா பொடியை வந்து அரைச்சு தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடாயில வந்துட்டு அம்மா வந்து எண்ணெய் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு வந்து கடுகு போடுறோம். நம்ம கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சா பாப்பா? இப்போ கொஞ்சோண்டு வந்து உளுத்தம் பருப்பு, 3 வந்து காஞ்ச மிளகாய். பல வித்தைகளை கையில வச்சிருக்கியம்மா. சமையல் ஒரு கலைப்பா, ரசிச்சு செய்யணும். சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான். அந்த பார் கோல்டன் கலர் ஆயிடுச்சா? இப்போ வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 1 போட்டுருக்கோம், கட் பண்ணி போட்டுருணும். இப்போ இது கோல்டன் கலர்ல மாறணும். ஆமா. தேவையான அளவு உப்புப்பா. தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். என்னம்மா ரொம்ப நாளா ஆளை காணோம், என்ன ஆச்சு? இல்லப்பா, உடம்பு சரியில்லப்பா எனக்கு. இப்ப என்ன உடம்பு சரியாயிச்சா? அல்ஹம்துலில்லாஹ். உடம்பு சரியானோடனே வந்த சமைக்கிறதுக்கு. ஆமா. ஏன் உன் வியூவர்ஸ்க்காகவா? ஆமா, எத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா எப்படி சமைக்கிறாங்கன்னு பாக்கிறதுக்கு. சூப்பர் சூப்பர், உன் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேமா. வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வந்து 6 முட்டை உடைச்சி போட்டுடணும். தனித்தனியா போடணுமா? ஆமா, தனித்தனியா போடணும். அவ்வளவுதான். 6 முட்டை கரெக்டா போட்டோமா? மீடியம் சைஸ்ல வச்சு லிட்டு போட்டு மூட வேண்டியதுதான். எவ்வளவு நேரம் இப்போ வேக வைக்கணும் இத? சும்மா ஒரு 3 நிமிஷம் போதும். நல்லா வெந்துரும்ல? வெந்துரும். ஓகேமா, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வந்து பாக்கட்டா? ஓகேப்பா. நம்ம இப்போ வெந்திருக்கோமா முட்டை? நான் பாருப்பா. வாவ், பாக்குறதுக்கே செமையா இருக்குமா. இப்ப என்னம்மா, அந்த 6 முட்டையை வந்துட்டு கட் பண்ணிட்டு திருப்பி போடணும். ஆமாப்பா. ஓகே வியூவர்ஸ், பாத்தீங்களா? முட்டையை வந்துட்டு நல்லா ஹாஃப் பாயில் ஸ்டேஜ்ல வந்துட்டு உடைச்சு நல்லா திருப்பி போட்டுட்டு இருக்காங்க நம்ம அம்மா. நம்ம ரெடி பண்ணிட்டியா முட்டைய? அந்த பாப்பா திருப்பி போட்டிருக்கேன். சென்டர்ல வந்து கேப் விட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கணும். எதுக்கு? அந்த மசாலா இருக்குல்லப்பா, ஆமா, அது போடுறதுக்கு. எந்த மசாலா? மிக்ஸில போட்டு அரைச்சமே. ஆமா, இந்த மசாலா. ஓஹோ, சோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். கரெக்ட்டா? ஆமா. இந்த பருப்பா, முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அதுல போய் சேரணும். நல்லா பொடி மாஸ் சாப்பிடுற மாதிரி. பொடி மாஸ்ல கொஞ்சம் பெரிய பீஸாவே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மெயின் ரீசன் என்னன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த முட்டையில போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். கரெக்ட்டா? ஆமா, அப்பதான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்ட். ஸ்மெல்லே செம்மையா இருக்குமா. பூண்டு எல்லாம் இருக்குல்லப்பா, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே சேர்த்திருக்கேன் அதுல. ஓகே, இது என்ன டிஷ்னு சொல்லு? பூண்டு முட்டை வறுவல். வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்து எவ்வளவு கியூட்டா வந்துட்டு பூண்டு முட்டை வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்க சேனல்ல தொடர்ந்து பாருங்க. வேற ஏதாவது டிஷ்ஷஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எங்க அம்மா அதை வந்துட்டு செஞ்சு உங்களுக்கு போடுவாங்க. கரெக்டாமா? கரெக்டுப்பா. சமையல் ஒரு தலைப்பா. இது வந்து ஈஸியான சமையல்பா. பேச்சுலர் பசங்க, நியூ கப்புள்ஸ் எல்லாமே செய்யலாம். அது சூப்பர்மா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவி விட்டுற வேண்டியதான். முடிஞ்சது. அவ்வளவுதான்.